என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் வந்திருக்கோம். சும்மா அப்படியே பைக்கில் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பைக்கில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்துட்டோம் கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியவே இல்லை. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளான் பண்ணி பைக்கிலே ட்ராவல் பண்ணி நானும் கூட வேலை பார்க்குற பசங்க அண்ணங்களோட நான் இங்கே கிளம்பி வந்துட்டோம். தெரியாது ஹிந்தி கெட்ட வார்த்தை. ஆமா நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட வண்டியை எடுத்துகிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏன் இங்கே வந்தோன்னு கூட தெரியாமல் திருச்செந்தூரை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோன்னு தெரியலை. ஆனால் நைட்டு வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வந்தாச்சு. டைம் கரெக்டாக இப்போ 1 மணி ஆகுது. இந்த நேரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த நேரத்துலையும் மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. நாய் கூட ஓடிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் கழிச்சு திருச்செந்தூருக்கு வரேன். சூப்பராக இருக்குங்க இந்த டைம்லையும் கடற்கரை பக்கம் இருக்கிறது. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பைக்கில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த இடம்னா திருச்செந்தூர் தான் சொல்லுவேன். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் நைட் டைமில் திருச்செந்தூருக்கு வந்து இந்த கடற்கரை சைடு, இந்த பீச் மாதிரி இருக்கிற இந்த சைட்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி வந்ததும் வெளியே சுற்றினதும் இல்லை. அதுவும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த மாதிரி பிளேஸில் கொஞ்சம் நேரம் விசிட் பண்ணுறதுக்கு, விளாக் எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. சொல்லுங்க கொஞ்சம். பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க? போ போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். அவங்க நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. சைனா காணா எங்க? வந்ததுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதனால நானும் என் ஃப்ரெண்டும் கடல் மண்ணில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளையில நம்ம விளாண்டது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான், அதுவும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு இந்த மாதிரி வருவோங்கிறது ஃபஸ்ட்டு தெரியல. ஆனால் வந்ததுக்கு எதாவது செய்யணும்ல, அதனால் வான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி என்ன பண்ணிருக்கோம் வீடியோ இருக்கிற உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்களே பார்க்கலாம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை. பைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா?
இப்போ கரெக்டாக டைம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2:30 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. 4 மணிக்கு நட திறக்க ஆரம்பிச்சிருவாங்க, 5 மணிக்கு சாமி பத்தனம் சொன்னதுனால நேராக திருச்செந்தூர் ஃபுல்லாக அப்படியே கடற்கரை சைடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு கடையில் போய் டீயை குடிச்சு கடலில் குளிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் பல சம்பவங்கள் இந்த இடத்துல நடந்துச்சு. இதை இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா போயிட்டு இருந்துச்சு, டக்குன்னு இப்படி போணுச்சுங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்ன ஏதுங்கிறத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மறக்காம அதை நீ பாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஜிப்பு திறந்துருக்குண்ணே. திருச்செந்தூர் வரைக்கும் நைட்டு வண்டியில் வருவேன் நான் கனவாடா கண்டேங்கிறத தாண்டி திருச்செந்தூருக்கு என் வண்டி சாவியை தொலைப்பேன்னு நான் சத்தியமாக கூட நினச்சே பார்க்கல. இருந்தாலும் என்னோட கேர்லெஸ் தான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்படி இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே என் சாவி போகணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியே 4 மணியே ஆச்சு, நேரம் உள்ள போய் எல்லாம் சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, வலியுடன் வேதனை கலந்தது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வேறு என்ன பண்ணுறது, சரி அப்படியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு கடற்கரை பக்கம் கொஞ்சம் நேரம் விசிட் அடிச்சு எப்படா வீட்டுக்கு போகலாம் எப்படா பண்ணலாங்கிறப்ப தான் என் ஃப்ரெண்டு, அதாவது தீபக், அவன் தான் ஒரு ஐடியா கொடுத்து ஒன்று பண்ணான். அது என்ன நீங்களே பாருங்களேன். இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ணுவா இருடா ஏன்டா பதற அவ்வளவுதான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஓபன் பண்ணி போ, நிறைய வேலை கிடக்கு. உட்கார கடை சொல்லு. ஒரு வழியாக எப்படியோ இந்த தீபக் பையன் அவனோட சாவியை போட்டு ஓப்பன் பண்ணதுனால சைட் லாக் வேறு போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இருந்தாலும் சாவி தொலைஞ்சது ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும், இங்கேருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே தான் போயிருக்கணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஹாப்பினஸாக இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுவும் நம்ம கேர்லெஸ்ஸுங்க நடக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம அப்செட் ஆக தான் செய்யும். ஒரு வழியாக அங்கேருந்து எப்படியோ நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். அதுவே பெரிய விஷயந்தான். என்ன கொஞ்சம் ஜாலியாக இந்த ட்ரிப் இருந்தாலும் ஒரு டைமில் இனிமையாவது நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மூடில் இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்து கவனமாக பண்ணணும்னு தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி ட்ரிப்பு போகும்போது உங்களுக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடந்துக்கும். அது என்னங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட சந்திப்போம். டடா பாய்.